மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மேலும் 3% உயர்ந்து 58% ஆனது. கடந்த ஜூலை முதல் அகவிலைப்படி கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவிப்பு. பரப்புரை நடந்த 5 மாவட்டங்களிலும் நடக்காதது கரூரில் மட்டும் ஏன் நடந்தது என கேட்ட விஜய் பதிலடி கொடுத்த செந்தில் பாலாஜி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமாக தான் ஓட்டுறேன். ஆனால் இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலையும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காம இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யணும். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானதை திசை திருப்ப முயற்சி என விஜய் மீது செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. தவறு செய்த தாவேக்க தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் திட்டவட்டம். நான் அரசியலா பார்க்கல, நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. பரப்புரை செய்த இடத்திற்கு விஜய் மாலை 4 மணிக்கே வந்திருந்தால் நெரிசல் குறைந்திருக்கும் என செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. 7 மணி நேரம் தாமதமாக விஜய் ஏன் வந்தார் என்றும் கேள்வி. 4 மணிக்கு அந்த இடங்களில் ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. நெரிசல் சம்பவம் நடந்த இடத்தில் காலனிகள் இருந்தனவே தவிர தண்ணீர் பாட்டில்கள் காணப்படவில்லையே என செந்தில் பாலாஜி கேள்வி. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட தாவேக்க செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சு. நீங்க யாரும் பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சு அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்கதான் ஏற்பாடு செய்யணும். அதிமுக ஆட்சியிலேயே டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டது. கரூர் பரப்புரையில் விஜய் குற்றச்சாட்டிற்கு செந்தில் பாலாஜி பதில். 10 ரூபாய்க்கு மேல 2356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவெளியில உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு. அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? தன்னை பற்றி விஜய் விமர்சித்தது பேசும் போது காலனி வீச்சு சம்பவம் நடைபெறவில்லை. கட்சி அலுவலகத்தில் இருந்ததால் உடனே மருத்துவமனைக்கு சென்றதாகவும் செந்தில் பாலாஜி விளக்கம். விஜய் பரப்புரை நெரிசல் விவகாரத்தில் அரசியல் செய்வது திமுக தான் என அதிமுக குற்றச்சாட்டு. திமுகவின் பதற்றம்தான் உண்மையில் கரூரில் நடந்தது என்ன என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்கிறது என்றும் பதிவு. சங் பரிவாரின் சதிவலையில் விஜய் சிக்கியுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். விஜயின் 2 வாரங்களுக்கான பரப்புரை தற்காலிகமாக ஒத்திவைப்பு. மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரம் பின்னர் வெளியாகும் என தாவேக்க அறிவிப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாள். அடையாறில் உள்ள மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் ஆயுத பூஜை உற்சாக கொண்டாட்டம். இயந்திரங்கள், பணிக்கான உபகரணங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு. விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். அருவிகளில் நீராடியும் இயற்கை அழகை ரசித்தும் உற்சாகம்.
சென்னையில் வானகரம் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் குறைப்பு 10 ரூபாய் வரை குறைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளில் உற்சவர் மலையப்ப சுவாமியின் தேரோட்டம். தூப தீப நைவேத்திய சமர்ப்பணத்திற்கு பின் மாட வீதிகளில் உலா வந்தார். RSS நூற்றாண்டு விழாவை ஒட்டி சிறப்பு நாணயம் வெளியிட்ட பிரதமர் மோடி. முதன்முறையாக நாணயத்தில் பாரத மாதாவின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம். ரெப்போ ரேட் விகிதம் மாற்றமின்றி 5.5 விழுக்காடாக தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு வாகன கடனுக்கான வட்டியில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. பிலிப்பைன்ஸில் 6.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் இடிந்து விழுந்த கட்டடங்கள். அறுபத்தொன்பது பேர் உயிரிழந்த நிலையில் உடல்களை மீட்கும் பணிகள் தீவிரம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மேலும் 3% உயர்ந்து 58% ஆனது. கடந்த ஜூலை முதல் அகவிலைப்படி கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவிப்பு. பரப்புரை நடந்த 5 மாவட்டங்களிலும் நடக்காதது கரூரில் மட்டும் ஏன் நடந்தது என கேட்ட விஜய். பதிலடி கொடுத்த செந்தில் பாலாஜி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமாக தான் ஓட்டுறேன். ஆனால் இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலையும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காம இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யணும். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானதை திசை திருப்ப முயற்சி என விஜய் மீது செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. தவறு செய்த தாவேக்க தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் திட்டவட்டம். நான் அரசியலா பார்க்கல. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை யாராக இருந்தாலும் ஒற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை பொறுப்பு. பரப்புரை செய்த இடத்திற்கு விஜய் மாலை 4 மணிக்கே வந்திருந்தால் நெரிசல் குறைந்திருக்கும் என செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. 7 மணி நேரம் தாமதமாக விஜய் ஏன் வந்தார் என்றும் கேள்வி. 4 மணிக்கு அந்த இடங்களில் ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. நெரிசல் சம்பவம் நடந்த இடத்தில் காலனிகள் இருந்தனவே தவிர தண்ணீர் பாட்டில்கள் காணப்படவில்லையே என செந்தில் பாலாஜி கேள்வி. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட தாவேக்க செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சு. நீங்க யாரும் பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சு அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்கதான் ஏற்பாடு செய்யும். அதிமுக ஆட்சியிலேயே டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டது. கரூர் பரப்புரையில் விஜய் குற்றச்சாட்டிற்கு செந்தில் பாலாஜி பதில். 10 ரூபாய்க்கு மேல 2356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவெளியில உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு. அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? தன்னை பற்றி விஜய் விமர்சித்தது பேசும்போது காலனி வீச்சு சம்பவம் நடைபெறவில்லை. கட்சி அலுவலகத்தில் இருந்ததால் உடனே மருத்துவமனைக்கு சென்றதாகவும் செந்தில் பாலாஜி விளக்கம். விஜய் பரப்புரை நெரிசல் விவகாரத்தில் அரசியல் செய்வது திமுக தான் என அதிமுக குற்றச்சாட்டு.
திமுகவின் பதற்றம்தான் உண்மையில் கரூரில் நடந்தது என்ன என்ற சந்தேகத்தை வலுக்கச் செய்கிறது என்றும் பதிவு. சங் பரிவாரின் சதிவலையில் விஜய் சிக்கியுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும். விஜயின் 2 வாரங்களுக்கான பரப்புரை தற்காலிகமாக ஒத்திவைப்பு. மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரம் பின்னர் வெளியாகும் என தாவேக அறிவிப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாள். அடையாறில் உள்ள மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் ஆயுத பூஜை உற்சாக கொண்டாட்டம். இயந்திரங்கள், பணிக்கான உபகரணங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு. விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். அருவிகளில் நீராடியும் இயற்கை அழகை ரசித்தும் உற்சாகம். சென்னையில் வானகரம், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் குறைப்பு. 10 ரூபாய் வரை குறைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாளில் உற்சவர் மலையப்ப சுவாமியின் தேரோட்டம். தூப தீப நைவேத்திய சமர்ப்பணத்திற்கு பின் மாட வீதிகளில் உலா வந்தார். RSS நூற்றாண்டு விழாவை ஒட்டி சிறப்பு நாணயம் வெளியிட்ட பிரதமர் மோடி. முதன்முறையாக நாணயத்தில் பாரத மாதாவின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம். ரெப்போ ரேட் விகிதம் மாற்றமின்றி 5.5 விழுக்காடாக தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு, வாகன கடனுக்கான வட்டியில் மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. பிலிப்பைன்ஸில் 6.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் இடிந்து விழுந்த கட்டடங்கள். பேர் உயிரிழந்த நிலையில் உடல்களை மீட்கும் பணிகள் தீவிரம்.